என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 4. எபிசோடு 3 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட்டு பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். இந்த டென்ஷனில் நடந்துக்கிட்டே ஒருத்தி மேலே மோதி அவள் கையில் இருந்த ஃபுட் பேக் கீழே விழுது. ஏய், பார்த்து நடக்கக்கூடாதுன்னு அந்த பொண்ணு கத்த எலிஜா அவசரமாக குனிஞ்சி அந்த பேகை எடுக்க போகிறா. ஆனால் அவள் மோதினது யாருன்னு பார்த்தா அது எல்னோர். எலிஜா அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறா. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே எலிஜாவோட மைண்டில் டக்குன்னு ஒரு பழைய சீன் ஞாபகம் வருது. நெருப்பு கடலுக்கு நடுவில் ஒரு பிளாண்ட் ஹேர் பையன் நின்றுக்கிட்டு அவளை ஓடிடுன்னு கத்துற மாதிரி ஒரு கொடூரமான இமேஜ். எல்லோரை நேருக்கு நேர் பார்த்ததும் எலிஜாவுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. பயத்தில் பேகை பிடிச்சிருக்க அவ கை நரம்பெல்லாம் புடைக்குது. நல்லா தான் இருக்கேன்னு எலிஜா திக்கிக்கிட்டே சொல்லி அவளோட ஸ்வாடு மேலே வச்சிருந்த கிரிப்பை லூஸ் பண்ணுறா. ஒரு இன்ஸ்டிங்க்டில் ஸ்வாடை பிடிச்சிட்டேன், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னால் இவளை ஜெயிக்க முடியுமான்னு எலிஜா பயப்படுறா. இவ கண்டிப்பாக என் கையை கவனிச்சிருப்பா, ஆனால் ஏன் இன்னும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கா? இப்போ இவளுக்கு முன்னாடி நான் சும்மா ஒரு தூசி, என்னை கண்டுக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறாளோன்னு எலிஜா குழம்புறா. ஆனால் எல்னோர் இதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவள் கையை நீட்டி அதை கொடு, என்கிட்ட ஒப்படைன்னு ஆர்டர் போடுறா. எலிஜாவும் நடுங்கிற கையோட அந்த பேகை எல்னோர்கிட்ட கொடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ எப்படி இந்த கொடூரமான வில்லி கூட கனெக்ட் ஆகியிருக்கான்னு யோசிக்கிறா. பேகை கொடுத்ததும் 2 பேரும் ஒருத்தர் கிராஸ் பண்ணி நடக்கிறாங்க. அப்போ எலிஜா சும்மா இல்லாமல் இந்த ரைட் சைடு காரிடர் நேராக டன் கேம்பல் ரூமுக்கு தான் போகுதுன்னு பிட்ட போடுறா. இதை கேட்டதும் எல்னோர் அப்படியே பிரேக் அடிச்சு நின்று கொஞ்சம் நில்லுன்னு கூப்பிடுறா. எல்னோர் கேட்டதும் எலிஜா லைட்டாக ஷாக் ஆகி நான் இவ்வளவு நேரமும் அவன் கூட தான் இருந்தேன் ஏன்னு கேஷுவலாக கேட்குறா. இதை கேட்ட அடுத்த செகண்டே எல்னோரோட முகம் அப்படியே ஒரு மாதிரி காண்டாகுது. என்ன காரணத்துக்காக அவன் கூட இருந்தேன்னு எல்னோர் கேட்குறா. அவளோட ஆட்டிடியூட் டக்குன்னு மாறினதை பார்த்து எலிஜாவுக்கே ஒன்றும் புரியலை. இவ ஏன் இப்போ இவ்வளோ கோபமா இருக்கா? எலிஜா தலையை சொரிஞ்சிக்கிட்டே சும்மா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு தான், ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறா. அவள் பேசி முடிக்கிறதுக்குள்ள எல்னோர் அவளை முறைச்சிக்கிட்டு இந்த வருஷம் வந்திருக்கிற நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஆப்போசிட் ஜெண்டர் கூட சோசியலைஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா பேன் பண்ணியிருக்காங்கன்னு வார்னிங் கொடுக்குறா. எலிஜா என்னது பேன் பண்ணியிருக்காங்களான்னு முழிக்கிறா. எலிஜா பேசி முடிக்கிறதுக்குள்ள எல்னோரோட கண்ணில் ஒரு மொரட்டு ரெட் கிளீம் மின்னுது. இப்போதான் அந்த ரூலை நான் கிரியேட் பண்ணினேன், ஸோ இனிமே நீ அவன் ரூம் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு எல்னோர் கராராக சொல்ல எலிஜாவுக்கு ஏதோ தப்பாப்படுது. எக்ஸ்கியூஸ் மீ, அவனுக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு எலிஜா கேட்க எல்னோர் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு அவனுக்கு எனக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை, ஆனால் நான் சொன்னதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறா. இவ பேசினதை பார்த்தா கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதோ மேட்டர் இருக்குன்னு எலிஜாவுக்கு டவுட் அதிகமாகுது. இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணவாச்சும் நான் அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சே ஆகணும்னு எலிஜா ஸ்கெட்ச் போடுறா. அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணால் டைம் ட்ராவல் ஆகி ஒரு பெரிய பில்டிங்கை காட்டுறாங்க. இன்னைக்கு அகாடமியோட கிளாஸ் கோஆப்ரேஷன் எக்ஸாம் நடக்கிறதால ஃப்ரெஷ்மேன்ஸ் எல்லாரும் அங்கே கூடியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டோட மொத்த ஸ்கில்லையும் செக் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட்டு. 1-on-1 மேட்ச் முடிஞ்சதும் எல்லாரையும் டீம் பிரிப்பாங்க. நம்ம ஆள் அந்த மெயின் ஹீரோயினையே ஒரே பஞ்சில் காலி பண்ணதால் நம்ம ஆளை தூக்கி ஹையஸ்ட் லெவல் குரூப்பில் போட்டுட்டாங்க. மற்றவனுங்க எல்லாம் கெத்தா சீன் போடுறாங்க, ஆனால் நம்ம ஆளுக்கு தான் உள்ளுக்குள்ளே பேதி ஆகுது. இங்கே இருக்கிறதுலையே பெரிய ப்ராப்ளமே அந்த எலிஜா பொண்ணு தான். நேற்று தான் அவளை ரிஜெக்ட் பண்ணினேன், இப்போ அவளையே என் டீமில் போட்டு வச்சிருக்காங்கடா, என்ன கொடுமை இதுன்னு நம்ம ஆள் புலம்புறான். அப்படியே சிஸ்டம் ஸ்க்ரீனை பார்த்தா எலிஜாவோட கியூரியாசிட்டி லெவல் இப்போ 5க்கு போயிருக்கு, ஆனால் இன்னும் ரிவார்டை கிளைம் பண்ண முடியாதுன்னு சிஸ்டம் காட்டுது. ஒரு முக்கியமான கேரக்டரோட இன்ட்ரெஸ்ட் லெவல் மாறப்போகும்போது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டு ட்ரிகர் ஆகும்னு சிஸ்டம் காட்டுது. அதை பார்த்துட்டு நம்ம ஆள் ஒரு மொக்க சிரிப்போட ஹாஹா இவங்களுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இன்னமும் அதிகமாகுதா, என்னதான் நடக்குது இங்கேன்னு முழிக்கிறான். நேற்று நைட்டு வந்த லெட்டரையும் சாப்பாட்டையும் வச்சு பார்த்தா யாரோ என்ன ஸ்பை பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனால் இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்குது? சரி, எதை பற்றியும் யோசிக்காமல் எக்ஸாமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு நம்மளால் டிசைட் பண்ணுறான். அப்போ குரூப்போட ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் பிரசிடென்ட் எல்னோர் கையை கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறா. ஹலோ எவ்ரிவன், நான் தான் எல்னோர், இந்த எக்ஸாமுக்கு நான் தான் இன்சார்ஜின்னு அவள் அனௌன்ஸ் பண்ணுறா. அவளை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு ஹார்ட் பீட்டே நின்றுது. என்னது வில்லியா? வாய்ப்பே இல்லை, இது தற்செயலாக நடந்தது தான்.
கேம் படி எல்னரோட ஈவெண்ட் இன்னைக்கு தான், ஆனால் அவளே நமக்கு இன்சார்ஜாக வருவான்னு நான் எதிர்பார்க்கலையே. இவ இங்கே இருக்கானா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் ஏதோ முரட்டு பஞ்சாயத்து வெடிக்க போகுதுன்னு நம்மளால ஷாக் ஆகுறான். மாலி இருக்கிற இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் குரூப்பை சூப்பர்வைஸ் பண்ண எல்னோர் வந்ததே நம்ம ஆளால் தான். நேற்று நடந்த ப்ரொஃபசர்ஸ் மீட்டிங்கில் மெயின் கேரக்டரையே ஒரே பஞ்சில் காலி பண்ண நம்ம ஆளோட ரியல் பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் சேஃப்டிக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டையே எக்ஸாம் ஹேண்டில் பண்ண வைப்போம்னு முடிவு பண்ணி அவளை அனுப்பி வச்சிருக்காங்க. ப்ரெசண்ட்டில் எல்னோர் எல்லாரையும் பார்த்து பஸ்ட்டு எல்லாரும் டெஸ்டிங் ஏரியாவுக்கு மூவ் ஆகுங்க, கொஸ்டின்ஸ் அங்கே தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி குரூப்பை கூட்டிகிட்டு கிளம்புறா. எல்னோர் சொன்னதும் எல்லாரும் லைனாக டெஸ்டிங் பில்டிங்குள்ளே போகிறாங்க. ஆனால் அவங்க உள்ளே நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த காரிடர் முழுக்க டமார்னு லைட் ஆஃப் ஆகி பிச் பிளாக் இருட்டாகுது. பின்னாடி ஒருத்தன் வாவ் பார்க்கவே செமக்கூலா இருக்குல்லன்னு நக்கலா கத்துறான். இதை பார்த்த எலிஜா டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற எல்னோர் பக்கம் திரும்பி டெஸ்டிங் ஏரியாவுக்கு போன அப்புறம் தான் கொஸ்டின் வரும்னு சொன்னீங்க, அப்போ இந்த இருட்டு கூட டெஸ்ட்டோட ஒரு பார்ட்டு தானான்னு டவுட்டாக கேட்குறா. ஆனால் எல்னோர் அதுக்கு பதில் சொல்லாமல் சுற்றி என்ன நடக்குதுன்னு செம்ம சீரியஸாக ஸ்கேன் பண்ணிட்டு நிற்கிறா. ஆனால் நம்ம ஆளுக்கு தான் இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு மற்ற எல்லாரையும் விட ரொம்ப தெளிவாக புரியுது. ஏன்னா அப்போ தான் நம்ம ஆளுக்கு சிஸ்டம்ல இருந்து ஒரு முரட்டு நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆகுது. எல்னோர் ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அசாசினேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, கில்லருங்க அவளை டார்கெட் பண்ணுறாங்க, டார்கெட்டு காப்பாற்றுன்னு காட்டுது. அதை படிச்சுக்கிட்டு நம்ம ஆள் ஐயோ விடிஞ்சா போச்சுன்ற ரேஞ்சுக்கு சோகமாக மூச்சு விடுறான். ஒன்றும் டெஸ்ட்டு கிடையாதுடா, பக்கா ட்ராப்புன்னு நம்ம ஆள் மைண்ட் வாஷில் ஓடுது. முன்னாடி நிற்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் நாமளே இதை பார்த்துக்கலாம், நோ டென்ஷன், மூவ் பண்ணுங்கன்னு பயத்திலேயே பேசிக்கிறாங்க. அப்போ நம்மால் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். வெயிட், இவனுங்க எல்லாரும் இந்த கேம் ஸ்டோரியோட மெயின் ஹீரோவோட பார்ட்டி மெம்பர் ஆச்சு. அதப்படி இவனுங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற ஸ்பாட்டே இதுதான். அப்போ இந்த ரூமில் இருக்கிற எல்லாரும் ஸ்டோரிக்கு ரொம்ப முக்கியம்னு நம்ம ஆளுக்கு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் அடிக்குது. உடனே நம்மால் அங்கே செவுத்துல செதுக்கி இருக்க மேப்பை காட்டி நம்ம நேராக சென்ட்ரல் ஹாலுக்கு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்கிறான். அங்கே தான் நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் சப்ளை எல்லாம் இருக்கும். அதை விட முக்கியமாக அது செம்ம ஸ்பேசியஸான ஏரியா. இந்த மாதிரி குறுகலான காரிடாரில் இருக்கிறத விட அங்கே இருந்தால் எனிமிங்க ஆம்புஷ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணலாம். பிரசிடென்ட் எலிஜா, நீங்களும் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம மட்டும் இல்லை, வேற யாரும் இருக்காங்கன்னு சொல்கிறான். நான் இப்போ அந்த பக்கமாக போக போகிறேன்னு நம்மால் வேற ஒரு டிரெக்ஷனை காட்ட எலிஜாவுக்கு செம கியூரியாசிட்டி ஆகி ஹே ஏன் அந்த பக்கம் போகிறேன்னு கேட்குறா. அதுக்கு நம்மால் ஏன்னா அதுதான் இப்போதைக்கு நெசசரின்னு சுருக்கமாக ஆன்சர் பண்ணுறான். ஆனால் எலிஜாவுக்கு நம்மால் ஏன் அந்த பக்கமாக போகிறான்னு இன்னும் ஒன்றும் புரியலை. காட்டுற ரூட் சென்ட்ரல் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னு எலிஜா சொல்ல நம்மால் செம்ம சீரியஸான மூஞ்சோட என்னால் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனால் இது ரொம்ப முக்கியம், அப்புறமா தெளிவாக சொல்கிறேன்னு பில்டப் கொடுக்குறான். வெளியில் அப்படி சொன்னாலும் என் உசுரை காப்பாற்றிக்கிறத விட இங்கே எதுவுமே முக்கியம் இல்லடா சாமின்னு மைண்ட் வாய்ஸில் ஓடுது. நம்ம ஆளோட இந்த சடன் பிளான் மற்றவனுங்களுக்கு புரியலனாலும் குரூப் டக்குன்னு ரெண்டாக பிரியுது. எல்னோர் டீம் மெயின் ஹாலை நோக்கி போக நம்மால் டோட்டலாக வேற ரூட்டில் தனியாக கிளம்புறான். நல்ல வேலை எலிஜாவை ஒரே பெஞ்சில் காலி பண்ணதால இவனுங்க என் பேச்சை நம்பிட்டாங்கன்னு நம்மளால நினைக்கிறான். இந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் நான் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்கிட்டா போதும். எப்படியும் அசாசினோட டார்கெட் அந்த எல்னோர் தான். ஸோ இவனுங்க கண்டிப்பாக என் பக்கமே வரமாட்டாங்க. நான் பேசாமல் ஒரு கார்னரில் போய் உட்காந்துருக்கேன்னு நம்மளால செம்ம ஹாப்பியாக பிளான் போடுறான். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.